அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்களில் அல்லாஹ் அவங்களுக்கு பறக்கச் செய்யறான். அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான். அந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் பாதுகாக்கப்படும், வீணான செலவுகள் ஆகாது. இன்னைக்கு நிறைய வியாபாரத்துல வருமானத்தை எதிர்பார்த்து அதனால என்ன செய்யறோம், நிறைய லாபத்தை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய வருமானங்களை இன்னைக்கு மருத்துவமனைகள்லையும் தேவையில்லாத வீணான செலவினங்களிலும் அந்த பொருளாதாரம் செலவழிவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையாக நேர்மையாக நம்பகத்தன்மையோடு ஒரு வியாபாரம் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா அதுல அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அது அல்லாஹ்வுடைய பறக்கத்தோடு என்ன செய்யுது, உங்கள்கிட்ட வந்து சேருது. அது குறைவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தி தரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமை நாளையில அறப்போரில் உயிரை தியாகம் செய்த அந்த ஷஹீதுகளோடு அந்த வியாபாரி எழுப்பப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம்